ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை 8/7/2026 புதன்கிழமை. நாளைக்கு காஞ்சி ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி ஆச்சாரியால் மடத்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இதை சொல்கின்றோம். நாளைக்கு பிற்பகல் 3:49 முதல் 4:12 வரை ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரமும் அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கும் நேரம் இதான் சங்கம நட்சத்திர சங்கம காலம். இந்த காலம் பிரகாசனீய காலம் என்று சித்தர்கள் சொல்வதை பலமுறை நாம் சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் எதையோ செய்து கொண்டுதான் சார் வரோம். ஒன்றும் பிரச்சனை தீரலையே. நீங்கள் நினைப்பது நன்றாக புரிகின்றது. முதலில் நமது கர்மா கழிந்ததா என்று சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இருக்கட்டும். அதில் ஆமாம், நம்முடைய கர்மாக்கள் எப்படி சேர்ந்தது, நம்முடைய சொத்துக்கள் எப்படி வந்தது, அப்படி என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விதமாக நமது மூதாதையார் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் கண்டிப்பாக என்றும் கெடுதல் செய்யாது. அதர்மமாக லஞ்சம் வாங்கி ஏமாற்றி கொள்ளையடித்து கோயில் சொத்துக்களை ஏமாற்றி இப்படி சொத்துக்களை சேர்த்து இருந்தால் அதை உங்கள் வீட்டில் யாரும் செய்யாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் குடியிருந்தாலும் வாடகைக்கு இருந்தாலும் அவர்கள் செய்த பெரும் குற்றமானது அங்கே உள்ளவர்களை சாரும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், நான் கண்டிப்பாக நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனாலும் சேர்வார் தோஷம் என்று சொல்லுவோமே, போகக்கூடாத இடம், சேரக்கூடாத இடம், செய்யக்கூடாத காரியம், இவற்றால் வரும் சோதனைகள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு ஆலயம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்தின் கோபுரத்தை விட அதிக அளவு உயரம் கொண்ட வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாடி, மொட்டை மாடி, 7வது மாடி, 8வது மாடியிலேருந்து நாங்கள் வீட்டில் மாடியிலேருந்து கோபுரத்தை பார்ப்போம் சார். இது ஒன்றும் பெருமை இல்லை. கோபுரத்தை தாண்டி வீடுகளையோ உங்களுடைய வியாபார ஸ்தலங்களையோ அமைத்து விட்டால் சொல்லுவாங்களே, அன்னைக்கு பிடிச்சதையா காரியம், இறக்குற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்வார் அந்த கடவுள். அது எப்படி என்று கேட்டால் அதை அனுபவிப்பவர்கள் தான் சொல்ல முடியும். ஆகையினால ரிஷி மூலம், நதி மூலம் தெரிந்திக்க வேண்டும். நாம் எந்த இடத்தில், நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், அது கோயில் சொத்தோ எனக்கு தெரியாது, என் சொந்த காசை கொடுத்து வாங்கினேன் என்று சொல்லலாம். இது தவறு. திருட்டு பொருள்களை வாங்கிவிட்டால் திடீர்னு போலீஸ்காரங்க வந்து, நீங்கள் இந்த இடம்லாம், இந்த பொருள்லாம், இந்த நகையெல்லாம் திருட்டு நகை வாங்கியிருக்கீங்க, உங்கள் மேலே குற்றம் சாட்டுகின்ற திருடனும் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று முறையாக விசாரித்து பொருள்களையும் வாங்கி கொண்டு உங்கள் மேல் வழக்கும் போட்டு உங்களை அவமானப்படுத்துவார்களே. அதுபோல் கடவுள் பல கோடி மடங்கு கை கால் ஊனமுற்ற குழந்தைகளை பிறக்க வைப்பான். அல்ப ஆயுசு சொல்றமே, குறைந்த வயதிலே இறக்க நேரிடும். திருமண வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம், குழந்தைகள் தத்தாரியாக போகலாம், தான் தோன்றித்தனமாக போகலாம். இப்படி அவரவர்கள் நிலைக்கு தகுந்தவாறு நிம்மதியற்ற வாழ்க்கை, முடிவில் வந்தது நிம்மதியற்ற வாழ்க்கை. இப்பொழுது நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எது செஞ்சா பிரச்சனை தீரும், அப்படியே மனசுல சஞ்சலங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு பலன் உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்முடைய கர்மாக்கள் தீர்வதோட நீங்களும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்கள், எந்தெந்த பூஜைகளோ நம்ம வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிட்டதே இந்த அகஸ்திய விஜயம் மூலமாக நமக்கு தெரிய வந்ததே என்று நீங்கள் கண்டிப்பாக மகிழ்வீர்கள். உங்களுடைய வாரிசுகள், சின்ன குழந்தைகளை எல்லாம் நீங்கள் தயார் செய்ய முடியுமே. இதை விட என்ன வேண்டும்? உங்கள் வீடு தேடி
ஒரு காலத்திலே நாம் ஓடி ஓடி தேடினோம். வீடு தேடி அகஸ்திய விஜயம் வருகிறது. வீடு தேடி இந்த செய்தியும் வருகிறது அல்லவா? இதுவே நமக்கு இப்போ நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம், இது 4 பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். என்னுடைய வாத்தியாருக்கு பெரிய சந்தோஷம். சொல்லுவார், ஒரே ஒரு ஆளு எங்க பேச்சை கேட்டுட்டு வந்துட்டான்னா அவனை எங்கேயோ கொண்டு போவோம். எங்களுக்கு ஒருத்தன் தேவைடா, நீங்க விதைய போட்டுக்கிட்டே வாங்க, நாங்க முளைக்க வைக்கிறோம் பார். ஆகையினால் நீங்கள் எல்லாம் அதாவது நல்ல தேறிய அற்புதமான சக்தி வாய்ந்த விதைகளாக இருப்பீர்கள். நீங்கள் முளைத்து செயல்பட வேண்டும், செயல்படுவீர்கள். உங்களுடைய தலைமுறையை எப்படியெல்லாம் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இதை சொல்கின்றோம். இப்பொழுதெல்லாம் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் லஞ்சம், லாவண்யம், பொய், சூது, வாது, ஏமாற்று இப்படி ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் நல்லா இருந்திருக்காங்க, அவர் நல்லா இருந்தானே எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. அப்படியே இருந்திருந்தான்னா அவர்களை மதிக்க மாட்டோம். அது இருக்கட்டும். இதெல்லாம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையும் உடலிலே தெம்பு, பலம், இளமை, ஆரோக்கியம், பணம் இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டம் போடுவாங்க. அது நாள் ஆக ஆக வச்சு செய்யும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் குறையும் போது கூப்பிடுறவங்க ஏன் கேட்க மாட்டான், தண்ணி தண்ணியும்பான். இதெல்லாம் இங்கேயே சொர்க்கம் நரகம் எல்லாம் இங்கே. இந்த ஆன்மாவானது இந்த உடலில் இறைவனால் கொடுக்கப்பட்டு அது தங்கி இருக்கின்ற ஒரு ஆலயம், ஒரு வாடகை வீடு. அது செல்லும் பொழுது இந்த ஆன்மா துடிக்க கூடாது. அது போகும் பொழுது வந்த இடத்திற்கு யார் அனுப்பினாரோ, அந்த பிரம்மதேவன் அனுப்பினானோ அந்த லோகத்திற்கு திரும்பி செல்லும் போதுதான் பித்ரு சாபம் வராது. அப்படி இப்படியும் அந்த ஆன்மா அலைந்து திரிந்து இந்த கூடை விட்டு வெளியில் நின்று ஐயோஹோ என்று கத்தி அலைகின்றதே, அதுதான் பித்ரு சாபம், பித்ரு தோஷம். எளிமையாக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்ணனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கர்ணன் போரிலே இறந்த பொழுது இரு தரப்பினரும் அழுதார்கள். பஞ்ச பாண்டவர்கள் அழுதார்கள், துரியோதனுடைய கூட்டம் அழுதது, பாரத போரில் அத்தனை பேரும் கதறி அழுதார்கள். காரணம் அவனுடைய தான தர்மம். அப்படி இருக்க வேண்டுமே தவிர ஒரு உண்மையான இறப்பை கொண்டாடுகின்றவர்கள் அதற்கு என்ன செய்வார்கள்? வருத்தம் தெரிவிப்பார்கள். பட்டாசு வெடிப்பது கொண்டாடுவது என்பது 4 பேர் பின்னாடி கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, நம்மளாம் பார்த்துருக்கோம். அவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணான்னு தெரியும் சார். கள்ள சாராயம் சார், அவனுக்கு பார்த்தீங்களா என்ன ஓட்டம் ஓட்டு பார்த்தீங்களா, என்ன கூட்டம் டமாரம் பார்த்தீங்களா? அதுக்கு அவங்க வீட்டிலேருந்தே பணத்தை பிடுங்கி இவங்க செலவு பண்ணி ஒரு நாளில் கொண்டு போய் இருக்கிற பாவத்தையும் கோடி கோடியாக சேர்த்து விடுகிறார்கள். நல்லவர்களாக கூட இருக்கலாம், அந்த ஆன்மா துடிக்குமே. அப்படி பித்ருசாபத்தை, எவர் வீட்டு பித்ருசாபத்தையும் இவர்கள் கலந்து கொள்பவர்களுக்கு மொத்தமாக வந்துவிடும். ஒரு ஆன்மா பல லட்சம் கோடி ஜீவராசிகளை வாழ்த்தும், மேலே தூக்கி உயர்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லும். அப்படியே வச்சு செஞ்சு மொத்தத்தையும் கூட்டத்தையும் அழித்துவிடும். அவ்வளவு சக்தி. சொல்லுமே அணுவிலும் அணு. அதுதான் நம்மலாம் சொல்றமே அணுகுண்டு. அணுகுண்டு என்பது பெரிய அளவுக்கு கிடையாது. மிக கண்ணுக்கு தெரியாத அணுப்பொருள்களாக இருப்பது போல் ஜீவன் என்கின்ற ஆன்மா கண்ணுக்கே தெரியாத காற்றில் கரைந்து கொண்டு தான் இருக்கின்றான். ஆக நாளைக்கு நீங்கள் இதை செய்து விடுங்கள். நடப்பது நடக்கட்டும், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று விடுங்கள். இப்படி நாளைக்கு ரேவதி நட்சத்திரத்தின் கடைசி 12 நிமிடம், அதாவது உத்தராங்க முடிவு நேரம், அஸ்வினி நட்சத்திரத்தின் ஆரம்ப பூர்வாங்க பிரகாச நீய 12 நிமிடங்களிலும் ஆக 24 நிமிடங்களிலும் நீங்கள் ஜெகதாம்பிகையை பூஜிப்பதால் மனசஞ்சலங்கள் நிவர்த்தியாக கண்டிப்பாக உதவும். இதை செய்யலாமா கூடாதா? இந்த வரன் ஒத்து வருமா வராதா? இந்த காரியத்தில் இறங்கலாமா
கூடாதா என்ற வகையிலான பல இந்த வியாபாரத்தை செய்யலாமா, இங்கே போகலாமா வேண்டாமா, பேசலாமா கொடுக்கலாமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, இப்படி என்ற மனசஞ்சலங்கள் இல்லாத இடமே இல்லை. அது தனியவும் அகலவும் நியாயமான ஒரு பூஜை ஸ்ரீ ஜெகதாம்பிகை வழிபாடு இது உதவும் என்பதை என்னைக்கு சொல்லியிருக்காங்க? மார்ச் மாதம் 2005 ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் குறிப்பிட்டதை இங்கே நினைவுபடுத்துகின்றோம். நாங்களாக கப்சா அடிக்கலையா? ஆக இந்த நேரத்திலே நீங்கள் செய்கின்ற ஜெகதாம்பியை பூஜிப்பதால் மனசஞ்சலங்கள் நிவர்த்தியாக உதவும். இதை செய்யலாமா கூடாதா, இந்த வரன் ஒத்து வருமா வராதா, இந்த காரியத்தில் இறங்கலாமா கூடாதா என்ற வகையிலான மனசஞ்சலங்கள் தனியவும் அகலவும் ஸ்ரீ ஜெகதாம்பிகை வழிபாடு உதவும். குலச்சிறை நாயனார் கோமள பூஜையில் கோடிக்களம் கண்ட தாய் பழச்சுளை வரச்சுளை பலாதி பலாச்சுளை யுகமாகி பொழிகின்ற தாய் தல சிதம்பரமான பவசீல பக்தியை பரிந்தூட்டி வளர்க்கின்ற தாய் தலச்சுழி கரச்சுழி விதிச்சுழி வினைச்சுழி தேங்காது தீர்க்கின்ற தாய் புலச்சார சிவச்சாலி ஈரேழு உலகாலும் ஜெகதீச போதவித தாய் சில சார்ந்த குங்கும திருவுள பெய்தருள் தீந்தமிழ் ஒழுகின்ற தாய் பல சுழியிட சுழி சுடுமுனை அகத்துறை ஐந்தா யாழ்கின்ற தாய் நலம் சார்ந்த நானிலம் காணவே பல்லாண்டு பல்லாண்டு போதிவித்தாய் ஜெகதீஸ்வரி தயாகரோமா கமடேஸ்வரி கிருபாகரோமா ராஜேஸ்வரி ரக்ஷாகரோமா சிவசங்கரி சுபாகரோமா பக்தீஸ்வரி பலாகரோமா. நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொல்லுங்கள். 2005 அக்டோபர் மாதம் போட்டது. இப்படி ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர சங்கம காலத்திலே வாத்தியார் அருளிய தேன் துளி 27வது நட்சத்திரமான ரேவதியும் முதல் நட்சத்திரமான அஸ்வினியும் சேருகின்ற நாளிலே இப்படி குறித்த நாழிகை இப்ப சொல்லியிருக்கேன் மேற்குட்பட்ட 24 நிமிடம். இந்த இரண்டின் முன்னும் பின்னும் குழுமாக பல விசேஷ கால சக்திகள் உற்பத்தி ஆக போகிறது. ரேவதியும் அஸ்வினியும் சேரும் யோக பகுதியை ஒட்டி அபிஜித் ஜெகதாபியம் பருத்பதாயம் கும்பசாதனம் போன்ற பல சக்திகள் தோன்றுகின்றது. இந்த நேரத்தில் அதாவது ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் சங்கமமாகும் கூடும் நேரத்திலே ஸ்ரீ ஜெகதாம்பிகை ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் ஸ்ரீ ஜெகநாதன் என்ற பெயரும் கொண்டவர்கள் அப்படி அருளும் பெயரை கொண்ட அருளும் சுவாமிகளை மூர்த்திகளை இறைமூர்த்திகளை வழிபடுவது மிகுந்த சிறந்த பலன்களை தர இருக்கிறது. அம்பாள் உதய ஜெகதாம்பிகையாக ஜெகத் ரட்ச நாயகியாக அருமையான அருந்துணை இறைவியாக உற்பவித்து அருளும் அற்புத காலமும் நாளைக்கு. வாஸ்து மூர்த்தி ஸ்ரீ ஜெகதீஸ்வர பெருமானுக்கு இந்த இரு நட்சத்திர கூட்டோடு இப்படி பௌர்ணமி கூடும் நாளில் அன்னாபிஷேகம் ஆற்றி ஆராதிக்கும் பூஜா பல நாளாகவும் அமைகிறது. அதாவது 2005 வந்தது. இப்படி முழுமையான அருளுக்கு ஸ்ரீ அகஸ்திய விஜயம் மார்ச் 2025 இதை பாருங்கள். இப்படி ரேவதி அஸ்வினி நட்சத்திர சங்கம காலம் வாத்தியார் அருள் உரைந்த தேன் துளிகள். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும் அஸ்வினியின் முதல் பாதமும் அந்த பதியும் காலம் அபிஜித ஆகர்ஷண நேரம். மகரிஷிகள் இந்த அபிஜித ஆகர்ஷண நேரத்திலே பகலிலேயே பல முக்கியமான தெய்வ மண்டல நட்சத்திரங்களை தரிசிக்கின்றனர்கள். அருந்தபத்தால் கிடைக்கக்கூடிய தரிசனம் இது. காட்ராக்ட் போன்ற கண் நோய்களால் அவதி பெறுபவர்கள் இந்த அபிஜித ஆகர்ஷண நேரத்திலே அற்புதமான சாக்ஷுஷ உபனிஷத் சுக்த வேத மந்திரங்களை ஓதி ஜெபிப்பது நல்ல பலனை தரும் விசேஷம். இந்த அரிய நேரத்திலே அகத்திக்கீரை, அத்திப்பழம், கேரட், வெண்ணெய் சம்பந்தமான உணவு வகைகளை தானம் அளிப்பதால் கண் நோய்களின் கடுமை தணிக்க உதவும். கண்ணன், நாட்டரசங்கோட்டை, கண்ணாத்தாள், கண்ணாயிரமூர்த்தி, மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி போன்ற கண் வகை நாம தெய்வமூர்த்திகளை வழிபட வேண்டிய நல்ல நாள். ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் சேர்கின்ற காலம் கார்த்த வீரியார்ச்சன விரத சக்தி நிறைந்த காலம். காணாமல் போன எதிர்காலத்திலே எத்தனையோ பொருள்கள் மறந்து போயிடும், மறதியா போடும், யாரான ஆட்டையே போட்டுருவாங்க. அந்த பொருளெல்லாம் ஓடி வர வைக்கலாம்
இப்படி கார்த்த வீரியார்ச்சுன சுவாமிக்கான வழிபாடு. ஓம் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி நமோ நமகா ராஜாபாகி சகஷ்டிமான் தசயதசஸ்மரண மாத்திரேன ஜதனஷ்டம் ஜல்பிதே என்கின்ற மந்திரம் உருவேற்றிக் கொள்ளுங்கள். பெருமாளுடைய அம்சமாக கார்த்த வீரியார்ச்சுனை அந்த சுவாமியை போற்றுகின்றார்கள். வாரத்தின் இறுதி நாளாகிய சனிக்கிழமை இப்படி 27 நட்சத்திரங்களின் இறுதியாக ரேவதி நட்சத்திரம், வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை, நட்சத்திரத்தில் இறுதியாக ரேவதி நட்சத்திரம், வளர்பிறை இறுதி திதியாக சதுர்தசி, இப்படி ஆகியும் மூன்றுமே கார்த்த வீரியார்ச்சுன விரதம் செய்வதற்கு அது மிக மிக பலத்த வலுத்த சிறப்பான பலன்களை சேர்த்து தரும். ஆகையினால ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் செய்கின்ற காலமும் ஸ்ரீ கார்த்த வீரியார்ச்சுன விரத சக்திகள் நிறைந்த காலமாக ஆதலால் இப்படி ரேவதி நட்சத்திர இறுதியிலே ஒரு நாழிகையும் அடுத்து வருகின்ற அஸ்வினியில் முதல் ஒரு நாழிகை 24 42 நிமிஷம் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி மந்திரங்களையும் ஸ்ரீ ஹயக்கிரீவ சுவாமிக்கான மந்திரங்களையும் திருத்தேர் கூட்டெழுக்க என்ற வகையிலே ஆழ்வார்கள் அருணகிரிநாதர் பாடிய அபூர்வமான பாடல்களை ஓதுவது மிகவும் சிறப்புடையது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுங்க. ஒரு வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தர் நான் வாசிக்கிறேன் இதை, நான் செய்கிறேன் இதை பிரிச்சுக்கோங்க. மேலும் நவமி திதி தோறும் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமியை வணங்கி கார்த்த வீரியார்ச்சுன மந்திரங்களை ஜெபம் செய்து வந்தால் ஞாபக மறதி காரணமாக முக்கியமான பொருட்களை, தஸ்தாவேஜுகள், ஆவணங்கள், டாக்குமெண்ட்டுகள், வீட்டு சொத்து வகையறாக்கள், நகைகளை தொலைத்து அல்லல் படுவோர் இத்தகைய வழிபாட்டின் மூலம் நல்ல தீர்வு காணலாம். இது சத்தியமான வாக்கு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளர் அருணாச்சலா.